Hello Pasangala, Vanakkam and welcome. This is your master teacher Nivetha making bio learning very simplified just for all of you guys. So இன்னைக்கு நிறைய சென்டர்ஸ்ல MVSAT exam start ஆயிடுச்சு. இன்னும் நீங்க எழுதாட்டி கவலைப்பட வேண்டாம். We still have 3rd, 9th and 10th. 3 more dates is there for all of you guys. So MVSAT is India's biggest scholarship test. யாரெல்லாம் எழுதலாம்னா 8th ல இருந்து 13th grade பசங்க வரைக்கும் எழுதலாம். இதோட biggest highlight என்னன்னா top rankersக்கு 5 days space research center tour கூட்டிட்டு போறாங்க. அதை தவிர you are going to get up to 100% scholarship in all Vedantu offline classes, and you will also be getting exciting rewards like telescope, drones and smartwatches. So இன்னைக்கு நம்ம செஷனுக்குள்ள போலாம். இன்னைக்கு செஷன்ல நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா பயோ கேட்டலிஸ்ட். எத்தனை பேருக்கு பயோ கேட்டலிஸ்ட்னா என்னன்னு தெரியும்? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. How many of you know what is a biocatalyst? இந்த catalystனா என்னப்பா? Catalystனா என்னன்னு ஃபர்ஸ்ட் படிக்கலாம். அதுக்கு அப்புறம் biocatalyst என்னன்னு படிக்கலாம். So catalyst is something that is going to alter the rate of the reaction. ஓகே, நம்ம கெமிஸ்ட்ரியில் நிறைய கேட்டலிஸ்ட் பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு ரியாக்ஷன் எழுதுனீங்கன்னா அந்த ரியாக்ஷனில் பல்லாடியம் ஒரு கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம், பிளாட்டினம் ஒரு கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம், ஜிங்க் ஒரு கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். தே ஆர் கால்ட் கேட்டலிஸ்ட். அதே பயோ கேட்டலிஸ்ட்னா தீஸ் ஆர் த கேட்டலிஸ்ட் தட் ஆர் ப்ரெசன்ட் இன் யோர் லிவிங் செல்ஸ் பசங்களா. They are the catalysts which are present in living cell. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா enzymes ன்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு இந்த enzymes-னாலே பயம். என்னப்பா இதில் இவ்வளோ கெமிஸ்ட்ரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்க, கவலையே பட வேண்டாம். By the end of the session, I will make enzymes very simplified. Okay, so without any further delay, let's get into the session. So today's class will be all about enzymes. So enzymes-ல எல்லாமே முடிக்க போகிறோம். இந்த aspirants வந்து இந்த வருஷம் நீட்டுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நான் ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். இதை தவிர மிச்சம் எல்லாமே I'm going to cover in today's session. Introduction, chemical reaction என்ன, enzyme action என்ன, factors affecting enzyme activity, classification எப்படி, cofactors எப்படி, inhibition எப்படி. So enzymes is one such very important thing. அதே இன்னொரு விஷயம் என்னன்னா this biomolecules is itself a double dhamaka chapter. So இதே chapter, இதே மாதிரி similar chapter வந்து உங்களுக்கு 12th standard chemistryல இருக்கு. ஸோ இது படித்தா அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும், அது படித்தா இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ரெண்டுலேருந்தும் கொஸ்டின் நீட் எக்ஸாமில் வரும். தட் இஸ் த பிக்கெஸ்ட் ஹைலைட் ஆஃப் திஸ் சாப்டர். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தி செஷன். வாட் ஆர் என்சைம்ஸ்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்சைம்ஸ் ஆர் பயோ கேட்டலிஸ்ட். ஓகே, என்னது அது என்னன்னு சொல்கிறோம்? பயோ கேட்டலிஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ வாட் டு தே டூ? தே கேட்டலைஸ் ஆல் யோர் biochemical reactions pasangla. All your metabolic reaction, biochemical reaction illati nama adha enna kuda sollala, metabolic reaction kuda sollala. Every metabolic reaction that is happening in your body are catalyzed by enzymes. That's the beauty of enzymes. Catalyze na enna? It is going to change the rate of the reaction. Okay, so that's about your enzymes. 99% of enzymes வந்து protein. இந்த மிச்ச 1% என்ன மேம்? They are RNA. Okay, RNA based enzymes are called ribozymes. Very important. So not all enzymes are proteins. Okay, there are few enzymes which are RNA in nature. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ரைபோசைம்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியம், நிறைய வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதை தவிர you also have an rRNA called 23S rRNA which is present in your ribosome, which acts as a ribozyme. Okay, it helps in peptide bond formation. அப்புறம் இன்னொரு என்சைம் இருக்குது, ribonuclease. It helps in breaking down of RNA. ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 3 லைன் எல்லாரும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. வாட் ஆர் ரைபோசைம்ஸ்? RNA based enzymes are called ribozymes. ஸோ நேற்று நம்ம ப்ரோட்டீன்ஸ் படித்தோம். there is a reason why I am doing enzymes soon after proteins. Okay, enzymes-ல வந்து proteins தான் 99%, and I already told you the proteins are functional only in their tertiary structure.
நேற்று வீடியோ பார்த்துட்டு வாங்க, யாரெல்லாம் பார்க்கலையோ ப்ளீஸ் கோ பேக் அண்ட் வாட்ச். வெறும் ஒரு 30 மினிட்ஸில் ப்ரோட்டீன்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். Okay, so this is your primary structure, secondary structure and tertiary structure. So enzymes are functional at their tertiary structure level. So can you name some enzymes? Randomly யாராச்சும் ஒரு 4-5 enzymes சொல்லுங்களே பாப்போம். நம்ம பாடியில் இருக்க என்சைம், நீங்கள் கேள்விப்பட்ட என்சைம்ஸ் குயிக்காக சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் நிறையா என்சைம்ஸ் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எஸ், யூ ஹாவ் ரைபோநியூக்ளியேஸ், யூ ஹாவ் அமைலேஸ், யூ ஹாவ் ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின். ஓகே, நம்ம ஸ்டொமக்கில் இருக்க எல்லா என்சைம்ஸ், யூ ஹாவ் லைபேஸ், யூ ஹாவ் அமைலேஸ், நிறையா இருக்குது, thousands of enzymes இருக்குது. அண்ட் கம்மிங் டு யுவர் மெட்டபாலிக் ரியாக்ஷன், ஹெக்ஸோகைனேஸ், டீஹைட்ரோஜினேஸ், லைகேஸ், அது எல்லாமே நிறைய என்சைம்ஸ் இருக்குது. ஓகேவா? எஸ், ஜஸ்ட் கேரிங் யூ அப் ஃபார் த செஷன். இப்போது என்சைம்ஸில் ஆக்டிவ் சைட்டுன்னு ஒன்று இருக்குது. என்ன இருக்குப்பா? ஆக்டிவ் சைட். ஒரு லாக் எடுத்துக்கோங்க, ஒரு பூட் எடுத்துக்கோங்க. அந்த பூட்டில் நான் எங்கே சாவி போட முடியும்? அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் மட்டும்தான் என்னால் சாவி போட முடியும். கரெக்டாக? அதே மாதிரி தி சைட் அட் விச் the substrate binds on the enzyme is called active site. ரொம்ப ரொம்ப முக்கியம். all of you make a note of it. ஓகே, இந்த சப்ஸ்ட்ரேட் போய் எல்லா இடத்துலையுமே போய் உட்காராது. it doesn't go and sit in every place. it just sits on a certain space on your enzyme and that space is called as active site. So active site enzyme la irka, substrate la irka? Come on, all of you tell me. enzyme la irka, substrate la irka active site? It is on the enzyme. ஓகே, அதை தான் ரொம்ப ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்கேன். a specific site on the enzyme where the substrate binds is called active site. இந்த ஆக்டிவ் சைட்டோட ஸ்ட்ரக்சரே வேறு மாதிரி இருக்கும், கான்ஃபர்மேஷனே வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொல்கிறது. an enzyme will be active only in its tertiary structure because that is when it will have a proper active site. இப்போ அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து அந்த ஆக்டிவ் சைட்டில் நல்லா பைண்ட் ஆகிக்கும். ஓகே, எல்லாருக்கும் ஆக்டிவ் சைட்னா என்னன்னு புரியணும். புரியாட்டி ரொம்ப கஷ்டம் அப்புறமா. ஓகேவா? டு அண்டர்ஸ்டாண்ட் த அதர் ஃபங்க்ஷன். என்சைம்ஸ் ஆர் ஃபங்க்ஷனல். என்சைம்ஸ் வந்து எல்லா டெம்பரேச்சர்லையும் ஒர்க் ஆகுமா? கிடையாது. என்சைம்ஸ் வந்து எல்லா பிஹெச்லையும் ஒர்க் ஆகுமா? கிடையவே கிடையாது. தே ஆர் ஆல் வெரி வெரி ஸ்பெசிஃபிக், சப்ஸ்ட்ரேட் ஸ்பெசிஃபிக். இப்போ சலைவரி அமைலேஸ் எடுத்திங்கன்னா அது ஸ்டார்ச் கூட தான் பைண்ட் ஆகும். லைபேஸ் எடுத்திங்கன்னா லிப்பிட் கூட தான் பைண்ட் ஆகும். நியூக்ளியஸ் எடுத்திங்கன்னா நியூக்ளிக் ஆசிட் கூட தான் பைண்ட் ஆகும். தே ஆர் வெரி வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் த சப்ஸ்ட்ரேட் they have to react with. Okay, and the temperature at which they function is called optimum temperature. இப்போ நம்ம பாடியில் இருக்க என்சைம்ஸ் எல்லாம் 30 டிகிரி செல்சியஸில் ஃபங்க்ஷன் ஆகும். தட் இஸ் ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டொமக்கில் எடுத்திங்கன்னா அசிடிக் pH. ஸோ ஆல் த என்சைம்ஸ் தட் இஸ் தேர் இன் த ஸ்டொமக் will work at an acidic pH. Then you have an alkaline pH in your intestine. அங்கே வந்து எல்லா என்சைம்ஸும் alkaline pHல ஒர்க் ஆகும். இதுதான் முக்கியமான டிஃப்ரென்ஸ். எல்லா என்சைமும் ஒரே மாதிரி கிடையாது. ஜஸ்ட் லைக் நீங்களும் நானும் ஒரே மாதிரியா கிடையாது. each of us are different. okay, yes. ஒரு குட்டி question பார்க்கலாம், எத்தனை பேர் கிளாஸ்ல இருக்கீங்கன்னு பார்க்கலாம். most of the enzymes are usually proteins, carbohydrates. ரொம்ப ஈஸியான question. if you have listened to me the past few minutes you can answer it. it is absolutely proteins. proteins எல்லாம் யார் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா. yes. now chemical reactions. chemical reaction னா என்னப்பா? ரெண்டு கைண்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச், இன்னொன்று வந்து கெமிக்கல் சேஞ்ச். இங்கே பாருங்கள், இது ஃபிசிக்கல் சேஞ்ச். ஒரு பென் இருக்குது, அந்த பெண்ணை நான் உடைக்கிறேன். அப்போ என்ன ஆகுது? அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த பெண்ணை வந்து குட்டி ஆகுது, இல்லை பென்சில் வந்து குட்டி ஆகுது. ஸோ தட் இஸ் அ சேஞ்ச் இன் த ஷேப். த சேஞ்ச் இன் த ஷேப் இஸ் கால்ட் as a physical change. Okay, a physical change can also be a change in state of matter. So this is little bit of chemistry. So என்ன ஆகும்? இப்போ நான் வந்து ஐஸை வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சேன்னா என்ன ஆகும்? ஐஸ் will melt into what? water. இப்போ அந்த தண்ணியை நான் போய் சூடு பண்ணனா என்ன ஆகும்? it will actually change into its vapor state. So physical change is nothing but change in shape or change in state of matter. Okay, அது chemical change in வந்தா என்ன ஆகும்? What do you mean by chemical change? Physical change na புரிஞ்சது. Chemical change na என்ன ஆகும்? What will happen, guys? It involves either breaking of bonds and formation of new bonds. ஒரு புது chemical compound produce ஆகணும்னா you will have all these things happening. You can see here methane. Methane is broken down into this part and water is formed. ரொம்ப simple. Chemical reaction involves forming or breaking of bonds. அதை தான் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்னு சொல்கிறோம். முதல்ல நான் உங்களுக்கு என்சைம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன்.
Okay, so you can see the substrate will form product. Okay, so let me take for example water plus carbon dioxide. Okay, it is going to form H2CO3. This is the carbonic acid. Forget about balancing, just for understanding. Okay, so the water and carbon dioxide வந்து react ஆகும். react ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகும் பசங்களா? carbonic acid ஃபார்ம் ஆகும். இதோட ப்ராப்பர்ட்டியே வேற, அதோட ப்ராப்பர்ட்டியே வேற. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். both of them differs in their properties. Okay, so that's called the rate. இப்போ rate of the reaction னா என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியம். அத தான் நான் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். Enzymes alter the rate of the reaction. They increase the product formation. They increase the rate of the product formation. That is the function of enzymes. Okay, I hope it's clear. So என்னென்ன படிச்சிருக்கோம்? physical reaction னா என்ன, chemical reaction னா என்னன்னு படிச்சிருக்கோம். chemical reactionல rate of the reaction பத்தி டீடைலா படிச்சிருக்கோம். Okay, let's continue. Yes, இங்க பாருங்க. Forget about enzymes and all. Okay, uncatalyzed reaction, catalyzed reaction. இங்க பாருங்க, இது energy y axis, இது reaction progress. uncatalyzed reactionல பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. catalyzed reactionல பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதே rate of the reaction பாத்தீங்கன்னா உங்க catalyzed reaction எவ்வளவு முன்னாடி போயிருச்சு. ஓகே, uncatalyzed reaction வந்து இன்னும் பின்னாடி தான் இருக்கு. இங்க பார்க்கலாம் நீங்க. ஓகே, ஸோ வெரி சிம்பிள். ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு. ஒரு கிளாஸ் ரூம்ல எனர்ஜி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாலும் புரியாது, அவங்க ப்ராக்ரெஸ்ஸே ஆக மாட்டாங்க. அதே ஒரு கிளாஸ் ரூமில் எல்லா பசங்களும் அமைதியாக உட்காந்துருந்தாங்கன்னா எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும், ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாருமே டீச்சர் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்றதை கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ராக்ரெஸ் வந்து அதிகமாகும். அவ்வளோதான். ஓகே, ரொம்ப ரொம்ப கிளியர். The rate doubles or decreases by half for every 10 degree change in the direction. Okay, either 10 degree ஜாஸ்தி ஆனாலும் சரி, 10 degree கம்மி ஆனாலும் சரி, உங்க ஆப்டிமம் டெம்பரேச்சர்ல இருந்து the rate will double or decrease depending on that. இங்க பாருங்க, இங்க ஒரு அழகான ஒரு GIF மாதிரி இருக்கு. This is without enzyme. Okay, without enzyme பாருங்க ஒரே மாதிரி இருக்கு rate of the reaction. அதே with enzyme பாருங்க, the reaction rate has increased. It has increased tremendously. அது எப்படி increase ஆகுதுன்னு next slideல பார்க்கலாம். How do enzymes increase the rate of the reaction? This is the biggest question that you all will have. சரி மேம், enzymes வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுது, ஆனால் எப்படி மேம் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு நீங்கள் எல்லாம் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, there is something called as activation energy. என்ன எனர்ஜி பசங்களா? activation energy. So activation energy na, it is the minimum energy. என்ன எனர்ஜி அது? minimum energy required to initiate the reaction. ஒரு reaction வந்து ஸ்டார்ட் ஆகணும்னா அதுக்கு ஒரு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி பேர் தான் activation energy. ஓகே, சரி மேம், activation எனர்ஜிக்கும் என்சைம்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? enzymes lower your activation energy. நான் இப்பதான் சொன்னேன், எனர்ஜி கம்மினா ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். lesser the energy, greater the stability. So how do enzymes catalyze the reaction? Decreases the activation energy. I want everyone to type this in the comment section. Decreases the activation energy. So greater the energy, lesser the stability. Correct? Lesser the stability, lesser will be the rate of the reaction. Okay, இன்னொரு சைடு வரலாம். lesser the energy, greater the stability. Okay, greater the rate. Simple. Okay, இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. You can write an answer. 3 mark answer கூட எழுதலாம் நீங்க. How does enzyme catalyze the rate of the reaction? Okay, the same thing text formatல கொடுத்திருக்கேன். இங்க பாருங்க. lesser the energy, greater the stability. இந்த ஒரு கோட் மாதிரி எல்லாரும் இத வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. lesser the energy, greater the stability ன்னு எழுதுங்க எல்லாருமே.
they reduce the activation energy, thereby increasing the rate of the reaction. What is activation energy? It's the minimum quantity of energy in which the reacting species must possess in order to undergo a specific reaction. See, this biomolecules is more related to chemistry, okay, and we are just seeing the biological aspects of it. Okay, come on guys, next question. Which of the following is correct? Physical change refers to change in shape without breaking bond. Change in state of matter takes place in physical change. Which is the, and C is both A and B. Idu moonla edu correct? How many of you will tell me the answer? Moonume correct. So both A and B is correct. Okay, next question. இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. இது நான் ஆல்ரெடி சொன்னது தான். கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ் வாட்? கார்போனிக் ஆசிட். ஓகே, இது வந்து என்சைம் இல்லை, என்சைமே இல்லைப்பா. இது எங்கே இதோட ஃபார்மேஷன் ஆகும்னா நம்ம ஆர்பிசியில் ஆகும். Okay, in my RBC carbonic acid is formed and that is how carbon dioxide is transported pasangla. Okay, that's very very important for all of you guys to understand. நம்ம என்சைமே கிடையாது, என்சைம் இல்லை, ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி ஸ்லோ. எத்தனை மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது? 200 மாலிக்யூல்ஸ் பர் ஹவர். ஒரு ஹவருக்கே 200 மாலிக்யூல்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது வித்தவுட் என்சைம். அதே வித் என்சைம் பாருங்க பசங்களா, இட் இஸ் பிகமிங் 6 lakh மாலிக்யூல்ஸ் எவ்ரி செகண்ட். 200 மாலிக்யூல்ஸ் பர் ஹவர் எங்க இருக்கு? 6 lakh மாலிக்யூல்ஸ் பர் செகண்ட் எங்க இருக்கு? That is the power of your enzyme. That much your enzyme is efficient. Okay, and what is that enzyme? It is carbonic anhydrase. Okay, what is the name of the enzyme pasangla? Ellaru eldikonga. Carbonic anhydrase. Okay, it catalyzes the formation of what? Carbonic acid. Okay, இது எங்க நடக்குது? Formation of carbonic acid in your RBCs. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துட்டே போகலாம், பட் இந்த ஒரு எக்ஸாம்பிள் போதும் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுக்க. ஸோ நிறையா பேர் கேட்பாங்க, என்சைம் இல்லாட்டி ரியாக்ஷனே ஆகாதா? இல்லை, ரியாக்ஷன் கண்டிப்பாக நடக்கும், பட் ரியாக்ஷன் will be very very slow. இப்போ எப்படி we have to keep pushing you students to study, right? So we are all acting like enzymes in your life, right? Similarly, enzymes are needed to speed up the reaction. உங்களுக்கு யாராவது ஸ்பீட் அப் பண்ணனும், ஒருத்தங்க கைட் பண்ணிட்டே இருக்கணும், ஒருத்தங்க பின்னாடில இருந்து புஷ் பண்ணிட்டே இருக்கணும். So that pushing factor in chemical reaction is your enzymes. Okay, இங்க பாருங்க, ரொம்ப unimaginable நம்பர் இது. 200 to 6 lakh. எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க. Okay, yes, yeah. Every chemical reaction is basically catalyzed by enzyme. ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு glycolysis தெரியும், கரெக்டா? ஸோ glycolysisல என்ன? glucose is converted into pyruvate. ஓகே, பைருவேட்ல வந்து ரெண்டு ஃபேட் இருக்கு. ஒன்று வந்து in absence of oxygen and in presence of oxygen. In absence of oxygen in muscles it forms lactic acid, here it forms ethanol. என்ன சொல்ல வரோம்னா every step is catalyzed by a enzyme. So 10 steps இருக்குனா glycolysisல 10 different enzymes இருக்கு. அதெல்லாம் நம்ம glycolysis பண்ணும்போது கண்டிப்பா படிக்கலாம். What do you understand by rate of the reaction? இப்பதான் நான் சொன்னேன், யாராவது சொல்ல முடியுமா? Does anyone know what is rate of a reaction? The amount of products formed per unit time. So you can denote it by delta P by delta T. Per hour இருக்கலாம், per second இருக்கலாம், per minute இருக்கலாம். That is the rate of a reaction. Yes, we have some quick questions before we go further. A non-proteinaceous, இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, a non-proteinaceous enzyme is means an enzyme that is not made up of protein. Okay, option 1 lysozyme, deoxyribonuclease, ribozyme, ligase. யாரெல்லாம் இதெல்லாம் ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம். ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ்லேயே சொன்னேன், ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. It is ribozyme. Okay, so ribozyme is என்னதுப்பா? அது ஒரு RNA. It is an RNA which act as an enzyme. ரொம்ப ரொம்ப clear-ஆ புரிஞ்சுக்கோங்க. Next question. In enzyme,
active site or pockets or services, அதாவது pocket ன்னு சொல்லுவோம், services ன்னு சொல்லுவோம், are present in primary structure ல இருக்கா, secondary structure ல இருக்கா, tertiary structure ல இருக்கா, both A and C. Where do you see your active site? இதையும் நான் சொன்னேன். All these questions are right from where I told. Yes. If you guys have commented it as tertiary structure, absolutely correct. So நீங்களே உங்களை assess பண்ணிக்கலாம், யாருமே தேவையில்லை. You just listen to the class and assess yourself. எனக்கு புரியுதா புரியலையான்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம். Next. What is an active site? என்னப்பா active siteனா என்னப்பா? எத்தனை பேர் சொல்றீங்கன்னு பார்ப்போம். வெயிட் பண்றேன் ஒரு 5 seconds. What do you mean by active site? Yes, it is a site on the enzyme where the substrate is binding. One more question. Easy marks வாங்கிடலாம். Okay? Active site வந்து enzymeல இருக்கு, substrateல கிடையாது. நிறைய பேர் substrateன்னு எழுதுவீங்க. Yes. So what is it going to do ன்றதா பார்க்க போறோம். So substrate வந்து product ஆகும். இதுதான் முக்கியம். இது நடுவுல வந்து உங்களுக்கு enzyme வந்து help பண்ணும். ஓகே, இங்க பாருங்க, substrate போய் active siteல bind ஆகுமா, அந்த substrate வந்து product ஆ convert ஆகுது. So this enzyme is not directly taking part, okay, in your reaction. It is indirectly helping your substrate to form product. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதேதான் enzyme substrate complex. Okay, I will write and show it to you in the next slide. இது வந்து transition state. இங்க பாருங்க, first you have, these are the products, reactants. Okay, this is your reactants, this is your products. Transition state na என்னப்பா, அது ஒரு in between state. Okay, இந்த பக்கம் substrateம் கிடையாது, இந்த பக்கம் productம் கிடையாது. It's an intermediate state. Okay, and this transition state is a very very crucial state. Okay, so when the substrate is bound to the enzyme, a transition state is formed. The enzyme plus substrate complex இருக்குல்ல, அதை வந்து நான் transition state ன்னு சொல்றேன். எப்படி enzymeம் substrateம் link ஆகும்? How do you think the enzyme and substrate links to each other? Via bond formation. Bond formation na எல்லாத்தோட கீயும். அப்புறம் enzyme and substrate will break. There will be product formation. Okay, so bond formation is the key for any kind of reaction. Transition state structure could be many more altered between the stable substrate and the product. இங்க வந்து substrate இருக்கு, இங்க வந்து product இருக்கு. இது வந்து என்னோட transition state. Okay, it is neither more stable or less stable. That is what we call it as transition state. Okay, yeah, இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது activation energy with enzyme. இங்க வந்து enzyme catalyzed reaction. இந்த blue line தெரியுதா, அது வந்து enzyme catalyzed reaction. இந்த purple graph தெரியுதா, அது வந்து activation energy without enzyme. இங்க பாருங்க, எவ்வளோ பெருசா இருக்கு அந்த எனர்ஜி, இவ்வளோ பெருசா இருக்கு. அதே என்சைமோட வரும்போது the activation energy is lowered. Okay, so that is the whole principle behind enzyme catalysis. Okay, so it is going to decrease your activation energy. Activation decrease ஆச்சுனா என்ன, greater the stability. அந்த ஒரு word ஞாபகம் வச்சுக்கோங்க. energy கம்மி இருந்துச்சுனா stability அதிகம். Yes, we have a question here. Transition state is a high energy state. True or false? It is true. எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும், அதுக்கு எனர்ஜி அதிகமா இருந்தா ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். ஸோ ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கிறதுனால தான் அது ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் யோர் ப்ராடக்ட். ஓகே, ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஹேஸ் ஹை எனர்ஜி, ஓகே, less stability, and that is why it is going to now transform into enzyme product. Okay, இதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். Yes, this is what I was trying to explain to you. Okay, so இது வந்து enzyme, இது வந்து substrate. Always remember enzymes are substrate specific. எப்படி உங்களோட ஒரு கீ வந்து அந்த ஸ்பெசிஃபிக் லாக்கை மட்டும்தான் திறக்கும். ஒரு கீ வச்சுட்டு எல்லா பூட்டும் திறக்க முடியுமா? முடியாது. ஒரு வண்டி சாவி வச்சுட்டு எல்லா வண்டியும் திறக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி enzymes are substrate specific. அமைலேஸ்னா அது ஸ்டார்ச்சுக்கு மட்டும்தான் பைண்ட் ஆகும், லைப்பேஸ்னா அது லிப்பிட் மட்டும்தான் பைண்ட் ஆகும். Okay, you can see there is a complementary structure.
okay அதே மாதிரி இருக்கும். Okay, that is why that binding is possible pasangla. Okay, then you can see an enzyme substrate complex that is formed. Then ultimately இது என்னது, இது வந்து transition state ன்னு சொல்றோம். என்ன state ன்னு சொல்றோம்? Transition. Okay, இது வந்து நம்மளோட enzyme and product. எல்லாரும் இந்த ஒரு reaction எழுதிக்கோங்க. Please make a note of this. Enzyme plus substrate gives enzyme substrate complex, that gives enzyme plus product. அப்புறம் இந்த enzyme வந்து திருப்பி இங்க வரும். Enzyme is never used. Enzyme வந்து யாரும் யூஸ் பண்ண முடியாது. It is again and again reused. Enzyme is always என்னது? Reused பசங்களா. Substrate is converted into what? Product, guys. Okay, substrate is converted into product, enzyme is recycled back. That's the whole point. இங்க ரொம்ப நல்லா கொடுத்திருக்காங்க, நீங்க பாருங்க. Enzyme is available with an active site. You can see an active site here. So the substrate goes and binds to the active site. Okay, and you can see this is an enzyme substrate complex that is formed, which is having a very high energy, lesser stability. Now the product are released, enzyme is again ready. அது இன்னொரு ரவுண்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. Okay, so that is how your enzymes are functioning day in and day out. We have some quick questions to do before we go further. Come on guys, the enzyme increases the rate of the reaction by 4 option irukku. Forming a reactant product complex, changing the equilibrium point of the reaction, combining with the product as soon as it is formed, lowering the activation or energy of the reactant. Enzymes ஏன் கூடயே படிச்சு முடிச்சிருங்க. It's very very simple. Come on guys, tell me the answer. If you have told it as option B, excellent, excellent, keep it up. Okay, very good. Answer correcta சொல்லாதவங்க, please make a note of it in your notebook. Okay, yeah. Identify the correct statement among the following. Rate of a physical or chemical process refers to the amount of product formed per unit time. இது correct. நம்ம என்ன கேட்டிருக்காங்க? Incorrect statement கண்டுபிடிக்கணும். Rate can also be called velocity if the direction is specified. Velocity na என்ன? It is a vector quantity. Vector na என்ன? It has both magnitude and direction. So that is also correct. Catalyzed reaction proceed at rates vastly slower than that of uncatalyzed one. Is it correct? உல்டாவா சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இது incorrect. Next, in our skeletal muscle under anaerobic condition lactic acid is formed. Option 4 is absolutely correct. So நம்ம musclesல இப்போ நீங்க எங்கயாச்சும் தூரமா ஓடுனீங்கனா இல்ல ரெஸ்ட்லெஸ்ஸா ஒரு வர்க் பண்ணீங்கனா you start feeling breathless. ஏன் உங்களுக்கு breathless ஆகுது? Lack of oxygen. So அந்த மாதிரி டைம்ல உங்க பாடியில pyruvate is converted into lactic acid. Even in our body, in our muscles, we also undergo anaerobic respiration. Okay, adha patti we will study in respiration chapter. So the answer is option C is incorrect. Okay, idu mattum dhaan correct. The very first step in any reaction of an enzyme is the formation of specific association between the molecules called. எந்த ரெண்டு molecule வந்து first combine ஆகும்னு கேட்டிருக்காங்க. Question வேணா பெருசா இருக்கு, ஆனா ரொம்ப சிம்பிளான question தான். What is the answer? இந்த ரெண்டு molecule first enzyme reactionல combine ஆகும். It is enzyme substrate. Okay, அந்த லைன் நான் எழுத சொன்னல, அது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸியா சொல்லிடலாம். Next, factors affecting. இப்போதான் நம்ம ஒரு போஸ்ட் கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி வரோம்ல, அந்த மாதிரி ஒரு சீன் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு நம்ம என்சைம்ஸ் சாப்டர்ல. ஓகே, யா, த ஆக்டிவிட்டி ஆஃப் என்சைம் என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ். இப்போ நம்ம நல்லா படிக்கணும்னா நம்மளுக்கு என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் தேவை? நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், நம்மளுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும், ஓகே, நல்லா சொல்லி கொடுக்குறவங்க ஒருத்தவங்க இருக்கணும். அதே மாதிரி ஃபார் அன் என்சைம் டு ஃபங்க்ஷன் பெட்டர் இட் நீட்ஸ் ஆல் திஸ் ஃபேக்டர்ஸ். ஓகே, டெம்பரேச்சர், pH, substrate concentration and binding of specific chemicals. And very very important, திருப்பி நான் emphasize பண்றேன், they are all functional at tertiary structure alone. நேத்து தான் படிச்சோம் tertiary structureல என்ன bond இருக்கு பசங்களா? நேத்து படிச்சோமே, ஞாபகம் இருக்கா? What is the bond that's present in tertiary structure? Disulfide bond. Please எல்லாத்தையும் கமெண்ட்ல போடுங்க. நான் கேக்குற क्वेश्चन எல்லாத்துக்குமே கமெண்ட்ல போடுங்க. Okay, then the class will be very very engaging. Okay, first pH.
pH na enna? It could be acidic or it could be basic or it could be neutral. Okay, so first thing, every enzyme has its specific pH. Okay, stomach la irukka enzymes ku vera pH irukum, intestine la irukka enzymes ku vera pH irukum. Okay va, that pH at which the enzyme is functioning at its best is called as optimum pH. So எனக்கு வந்து எல்லா கண்டிஷன்ஸும் நல்லா கொடுத்தீங்கன்னா நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன், right? So that condition is called optimum condition. So when it comes to pH, we call it as optimum pH. Okay, இங்க பாருங்க, இது வந்து ஒரு bell shaped graph. இது வந்து உங்களோட pH, இது வந்து உங்க rate of the reaction or velocity of the reaction. Okay, as you increase, the rate of the reaction increases, but after a certain pH, after your optimum pH, the enzyme activity is decreasing. ஏன் வந்து enzyme activity decrease ஆகுது optimum pH ஆனப்புறம்? யாருக்காச்சும் ஏதாச்சும் தெரியுமா? Because the protein, enzyme is a protein, the protein undergoes denaturation. நான் நேத்து கிளாஸ்ல end of the classல சொன்னேன் denaturation na என்னன்னு. So the protein is going to undergo denaturation after a certain pH. Okay, so இதுக்கு அப்புறம் என்ன ஆகும் பசங்களா? denature ஆயிரும், protein வந்து non functional ஆயிரும். Okay, next, temperature. temperature கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஓகே, ஆனால் நம்ம பாடியில் எல்லா என்சைம்ஸும் ஒரே டெம்பரேச்சரில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது, pH மட்டும் தான் வேரி ஆகிட்டே வரும். அதோட ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் ஹியர், ஒன் செகண்ட். எஸ், யூ ஹாவ் அசிடிக் pH ஒர்க் ஆகிற என்சைம் சொல்ல முடியுமா? யூ ஹாவ் யுவர் ரெனின், பெப்சின், இதெல்லாம் கொஞ்சம் அசிடிக் pHல ஒர்க் ஆகிற என்சைம். அதே மாதிரி பேசிக் pH, பேசிக் pHல ஒர்க் ஆகிற என்சைம்ஸ் யூ ஹாவ் ட்ரிப்சின், all your intestinal and pancreatic enzyme, chymotrypsin, they all work at acidic pH. Okay, this is an extra information yet very important. அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் தெரியும் lysosome. lysosome என்றது என்னது பசங்களா? It is a suicidal bag of the cell. It contains hydrolytic enzymes, correct? So அங்கேயும் வந்து acidic pH தான் இருக்கணும். basic pHல அந்த enzymes வந்து function ஆகாது. They are almost equal to just a chemical. Okay, they will never function at other pH other than their optimum pH. இப்போ temperature பத்தி படிக்கலாம். temperature அதே மாதிரி bell shaped graph தான். ஓகேவா? So few enzymes are active at low temperature. Okay, few enzymes are active at very high temperature. ஸோ லோ டெம்பரேச்சரில் என்ன ஆகுனா என்சைம் வந்து டீநேச்சர் ஆகாது. ஓகேவா? இப்போ நான் ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து நான் ஃப்ரிட்ஜில் எத்தனை நாள் அட்லீஸ்ட் ஒரு 2-3 months போட்டாலும் ஒன்றும் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஆனால் அதே நான் ஹீட் பண்ணனா என்ன ஆகும்? இட் வில் லூஸ் இட் ஸ்ட்ரக்சர். சேம் திங் ஹியர், திஸ் ஒன் லைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லோ டெம்பரேச்சர் preserves the enzyme in a temporarily inactive state. inactive-ஆ இருக்குமே தவிர அது டீநேச்சர் ஆகாது, அது destroy ஆகாது. அதே high temperature போனீங்கன்னா the enzyme gets denatured by heat. bonds break ஆகும். denaturation என்ன? உங்க புரோட்டீன்ல இருக்க bond, disulfide bond, hydrogen bond, peptide bond, அது எல்லாமே break ஆகும். Okay, so every enzyme has its own functional temperature. So நம்ம body temperature க்கு ஏத்த மாதிரி நம்ம enzymes எல்லாம் work ஆகும். இப்போ ரொம்ப முக்கியமான part, effect of substrate concentration. எல்லாரும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. Okay, this is your substrate concentration, x-axis. Your y-axis is velocity of the reaction. Yes. என்ன புரியுதுப்பா இந்த கிராஃப்ல? சப்ஸ்ட்ரேட் வந்து இன்ஃபைனைட், என்கிட்ட எவ்வளவோ சப்ஸ்ட்ரேட் இருக்கு, ஆனால் என்சைம்ஸ் வந்து ரொம்ப ஃபைனைட். ஓகே, இமேஜின் ஐ ஹாவ் ஜஸ்ட் 100 substrate 100 enzyme molecule. Okay, but I have infinite and infinite substrate. Okay, ஒரு நிமிஷம். Okay, I just have some 100 enzyme. Okay, 10,000 and above substrate ன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும் யோசிங்க, ஒரு 1 second யோசிங்க, என்ன ஆகலாம்?
Do you think the rate of the reaction will increase? Yes. Ama pasangla, rate of the reaction will increase. That is why the graph has moved like this. Okay, but after a certain amount of time, the rate of the reaction will neither increase nor decrease. It remains constant. ஏன் constant ஆகுது? ஏன்னா எனக்கு enzyme வந்து ரொம்ப limited. My enzyme is what? Limited. Whereas my substrate is what? Unlimited. அது வந்து ரொம்ப முக்கியம் பசங்களா. Okay, so that is why after a certain amount of time, the rate of the reaction neither increases nor decreases. Okay, and this maximum velocity இருக்குல்ல, இந்த maximum velocity நம்ம வந்து Vmax ன்னு சொல்றோம். Okay, என்னன்னு சொல்றோம்? Vmax. The maximum velocity of the reaction is Vmax. இப்போ இது Vmax னா approximately இவ்ளோ வந்து half. கரெக்ட்டா? இது வந்து உங்க half of Vmax. Okay, இதே நான் இந்த கிராஃப் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராபோலேட் பண்றேன். Okay, this is called Km. ரொம்ப முக்கியம். What is Km? It is the substrate concentration at half of Vmax. எல்லாருமே புக் எடுத்து இது மட்டும் எழுதிக்கோங்க. What is Km? The substrate concentration at half of Vmax is called as Km. So Km na என்னன்னு நான் குவிக்கா சொல்றேன். Km is called as Michaelis-Menten constant. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? Michaelis-Menten constant ன்னு சொல்றோம். Okay, இந்த entire graph Michaelis-Menten curve ன்னு சொல்றோம். Okay, there were two people, Michaelis and Menten, who studied the effect of substrate concentration. ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். Okay, so how do I define Km? It is the substrate concentration. S போட்டு இப்படி bracket போட்டனா substrate concentration at half of Vmax. இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இவ்வளோ ஒரு லைன் எல்லாருமே please type this in the comment section. Substrate concentration at half of Vmax. That is what we call it as Km. Okay, இன்னொரு ஒரு significance என்னன்னா greater the Km, எவ்வளோ என்னோட Km வந்து அதிகமா இருக்கோ lesser the enzyme substrate activity. enzyme substrate activity வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். affinity வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி lesser the Km, greater the enzyme substrate affinity. இது மூணு பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா you can answer so many questions that is going to come in your exams. Okay, so Km and enzyme substrate affinity are inversely proportional. They are not directly proportional. Okay, ஏன் இது வந்து அப்படியே கான்ஸ்டன்ட்டா இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். Why is substrate concentration, why is the rate of the reaction remaining constant? Because of limited substrate. என்னோட substrate வந்து ரொம்ப limited. என்னோட enzymes வந்து ரொம்ப limited. Okay, என்னோட substrate வந்து unlimited. அதனால தான் இந்த reaction நடக்குது பசங்களா. Okay, so இது வந்து ஒரு 2-3 வாட்டி practice பண்ணுங்க. நீங்களே சொல்லி பாருங்க, ஈஸியா வந்துரும். Okay, so I hope all of you understood what is Vmax, what is half of Vmax and what is Km. Okay, we'll continue now. இதேதான் இங்க சொல்லிருக்காங்க. Okay, you can see Km, this is Vmax by 2 or half of Vmax ன்னு சொல்லலாம். இதுதான் உங்களோட Km. Okay, I hope it's clear. Yeah, we have a quick question here. Enzymes get denatured because of sudden change in pH, decrease in temperature. இந்த क्वेश्चनல ஒரு குட்டி ட்விஸ்ட் இருக்கு. நீங்க நினைக்கலாம் மேம் டெம்பரேச்சரும் pH ரெண்டுமே வந்து நம்ம புரோட்டீனை டீநேச்சர் பண்ணலாம்னு. But there's one small twist. எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம். Let me see. If you guys know the answer, please do. A வா B ஆன்னு சொல்லுங்க போதும். Full answer கூட டைப் பண்ண வேண்டாம். A or B. It is option A. Why not B? ஏன் B கிடையாது? என்ன சொல்லிருக்காங்க? Decrease in temperature ன்னு சொல்லிருக்காங்க. Increase ன்னு சொல்லல. Decrease in temperature will make or will preserve the enzyme in its inactive state. Enzyme வந்து inactive இருக்கும் ஆனா denature ஆகாது. That's the beauty of low temperature. அதுக்கு தான் நம்ம நிறைய tissues-ஐயே conserve பண்ணலாம். Okay, இந்த graph பாருங்க. This is again related to substrate concentration.
இது வந்து இந்த மாதிரி ஸ்பேனர் மாதிரி இருக்கா, அது வந்து உங்களோட என்சைம். இது வந்து உங்களோட சப்ஸ்ட்ரேட், அந்த பால் மாதிரி இருக்கிறது வந்து சப்ஸ்ட்ரேட். ஓகே, ஸோ யூ கேன் see the rate of the reaction is increasing. இங்கே பாருங்க, இங்கே என்ன ஆகுது, என்னோட சப்ஸ்ட்ரேட் அதிகமாக இருக்குது, என்சைம் இல்லை, ஃப்ரீ என்சைம் கிடையாது. So the rate of the reaction is remaining constant. Here the enzyme gets saturated. Saturated na enna fill ஆயிடுது. Okay, there is no empty enzyme or there is no free enzyme. So இந்த enzyme substrate reaction ஆகி product form ஆகி திருப்பி அந்த free enzymes வரும்போது தான் அந்த reaction திருப்பி continue ஆகும். அதே மாதிரி அது வந்து டிக்ரீஸும் ஆகலை, அதையும் கவனிங்க. ஓகே, yes, now I'm going to talk about enzyme inhibition. இப்போ சப்ஸ்ட்ரேட் இருக்க மாதிரி இன்ஹிபிட்டர்னு ஒன்று இருக்கணும், கரெக்டா? ஸோ வாட் இஸ் திஸ் இன்ஹிபிஷன்? த ஆக்டிவிட்டி ஆஃப் த என்சைம் இஸ் ஆல்சோ சென்சிட்டிவ் டு certain specific chemical that bind to the enzyme. So எங்க போய் bind ஆகும்? It is going to bind to your active site. Okay, if you can see here, this is your substrate, this is your inhibitor. So inhibitor இங்க போய் bind ஆச்சுன்னா substrate will not bind. Inhibition na என்ன? Stop. யாரோ ஒருத்தங்க ஏதாவது செய்கிறாங்கன்னா அதை போய் இன்ஹிபிட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, அது பேர் தான் இன்ஹிபிஷன். ஓகே, a lot of questions are being asked from this topic, inhibition. Okay, yes. So inhibitor la first type of inhibition வந்து competitive inhibitor. இந்த word competitive ரொம்ப ரொம்ப முக்கியம். There is a strong competition between whom? யாருக்கெல்லாம் நடுவில் காம்படிஷன் இருக்கு? Between the substrate and inhibitor. இவங்க ரெண்டு பேர் கம்பீட் பண்றாங்க. எதுக்காக கம்பீட் பண்றாங்க? To go and bind to the active site. ஏன் அவங்க ரெண்டு பேர் கம்பீட் பண்றாங்கன்னா அவங்க ரெண்டு பேர் ஸ்ட்ரக்சரலி ரொம்ப ரொம்ப சிமிலர். இப்போ உங்கள் கிளாஸில் ரெண்டு பேர் ஒரு மார்க் வாங்கணும்னு கம்பீட் பண்ணுவீங்க, ஒரே ரேங்க் வாங்கணும்னு கம்பீட் பண்ணுவீங்க, பிகாஸ் யூ போத் ஹேவ் த சேம் IQ. Similarly, these both have the same structure. They compete with each other to go and bind to the active site. So, இது வந்து உங்க inhibitor, இது வந்து உங்களோட substrate. So, both of them are very similar in structure. Okay, இங்க பாருங்க, இதுக்கும் structure ஒரே மாதிரி pointed, இதுக்கும் structure ஒரே மாதிரி pointed. If the inhibitor goes and binds to the active site, இதுதான் உங்களோட active site. AS in எழுதுற. If the inhibitor goes and binds to the active site, your enzyme substrate reaction is inhibited, stopped. Okay, that's the beauty of this. இப்போ நான் வந்து எப்படி இந்த inhibition reversible? கண்டிப்பா reversible. இப்போ நான் substrate concentration increase பண்ணனா என்ன ஆகும்? Who will win the competition? My substrate will win the competition and the enzyme substrate reaction will continue. ஓகே, காம்படிட்டிவ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கும் காம்படிஷன் பசங்களா? கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சப்ஸ்ட்ரேட்டுக்கும் இன்ஹிபிட்டருக்கும் காம்படிஷன். எதுக்காக காம்படிஷன்? டு கோ அண்ட் பைண்ட் டு த ஆக்டிவ் சைட். இப்போ ரன்னிங் ரேஸ் இருக்குன்னா யார் ஃபர்ஸ்ட் அங்கே போய் ரீச் ஆவாங்கன்றது தான் காம்படிஷன். அதே மாதிரி இங்கே என்ன காம்படிஷன்? ஹூ வில் கோ அண்ட் பைண்ட் டு த ஆக்டிவ் சைட்ன்றது தான் காம்படிஷன். ஓகே, எஸ். This is a very very important example which is given in your NCERT. NCERT la enna kuduthirukanga, you have a substance called succinate. Enna substance? Succinate is a substrate. Okay, it is converted into fumarate. Fumarate endradhu product. Okay, enzyme enna theriyuma? Succinate dehydrogenase. Succinate dehydrogenase. Okay, what is this? Enzyme. Substrate, product, enzyme. இப்போ இது வந்து நார்மலான ரியாக்ஷன். இது எங்க நடக்குது? நம்மளோட Krebs cycle நடக்குது இந்த ரியாக்ஷன். It happens in your mitochondria. Okay, இதோட inhibitor என்னன்னா malonate. Okay, what is the inhibitor? Malate கிடையாது பசங்களா, it is malonate. Okay, malonate is the competitive inhibitor of succinate dehydrogenase. இங்க பாருங்க, இந்த ரியாக்ஷன் பாருங்க, எல்லாரும் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. succinate என்ன ஃபார்ம் ஆகுது? fumarate ஃபார்ம் ஆகுது. இப்போ malonate ஒரு inhibitor போய் என்னோட ஆக்டிவ் சைட்ல போய் பைண்ட் ஆகிருது. Okay, that is going to cause
inhibition of my enzymatic reaction. So எப்படி கேட்பாங்க question இதில், which is the competitive inhibitor of succinate dehydrogenase? malonate. நிறைய பேர் malate malateன்னு சொல்லுவாங்க. malateன்றது வேற, malonateன்றது வேற. ரெண்டுமே structurally different. malateம் malic acid ஒன்று, ஆனால் malateம் malonateம் வேற. ஓகே, இது ரொம்ப முக்கியம், எல்லாருமே நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ், we have a quick question here. நான் சொன்னது தான் அதை அப்படியே கொஸ்டினாக டைப் பண்ணேன். let me see how many of you have listened to my past few minutes. The competitive inhibitor of succinate dehydrogenase, malate malonate. ரொம்ப சிம்பிளான question. How many of you will answer this? Please tell me. I want everyone to put the answer as malonate. Okay, இது தெரிஞ்சா உங்களுக்கு 4 மார்க். நான் சும்மா போடல, இது இந்த क्वेश्चन நிறைய வாட்டி நீட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. that's why I have included this. okay, yes, இதுதான் சிம்பிளா. இது வந்து உங்களோட இது substrate, இது வந்து உங்களோட inhibitor. so inhibitor போய் bind ஆயிடுச்சு already. okay, this is what you mean by competitive inhibition. okay, yeah. ஒரு question சடனா எனக்கே தோணுச்சு. can you name an enzyme that retains its activity up to 90 degrees Celsius? நீங்க தானே மேம் சொன்னீங்க at high temperature the enzyme will denature. அப்ப எப்படி ஒரு enzyme 90 degrees Celsiusல retain ஆகும்? இருக்கு, சில enzymes இருக்கு, எல்லா enzymeம் கிடையாது, சில enzyme இருக்கு. one such enzyme is Taq polymerase. நம்ம எங்க யூஸ் பண்றோம்னா இந்த Taq polymerase we are using it in PCR, polymerase chain reaction. இது வந்து ஒரு thermostable polymerase. it is very very stable at high temperature. high temperatureலயும் இது வந்து ரொம்ப stable. அதனால நாம வந்து அங்க அதை வந்து யூஸ் பண்றோம். okay, from where it is obtained? it is obtained from an organism called 𝒚𝒐𝒖𝒓. okay, clear guys? we'll continue. yeah, we have one more question. At high temperature, the rate of the enzyme action decreases because the increase in high temperature aachina enna agum? it is going to alter the active site of the enzyme. high temperature the tertiary structure is denatured. tertiary structure denatured aachina it is going to alter the active site of the enzymes. next question. optimum, இதெல்லாம் ரொம்ப easy guys. optimum temperature is the temperature at which an enzyme works at its best. okay, நான் எப்போ என்னோட பெஸ்ட் கொடுப்பேன்? என்னோட கண்டிஷன்ஸ் வந்து ஆப்டிமமா இருந்தா நான் வந்து என்னோட பெஸ்ட் கொடுப்பேன். yes, what is the name given to the part of the enzyme where catalytic work is carried out? this question is for you guys. ரொம்ப சிம்பிள். எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம். I'll wait 2 or 3 seconds. I'll wait. if you guys have typed it as active site, thank you for being with me. the answer is active site is the part of your enzyme where the catalytic reaction is going to happen. next, classification of enzyme. thousands of enzyme இருக்கு. இது எப்படி நம்ம classify பண்ணலாம்? they are classified based on the type of the reaction they catalyze. எந்த மாதிரி ரியாக்ஷன் அவங்க கேட்டலைஸ் பண்றாங்களோ, எந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் இருக்கு, ஹைட்ராலிசிஸ் இருக்கு, ஐசோமரைசேஷன் இருக்கு, டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் இருக்கு, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் என்சைம்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 6 classes. எத்தனை classes பசங்களா? 6 classes. and each class is divided into sub classes. இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. okay, and every enzyme is denoted by a EC number. enzyme classification number is what we call it as EC number. okay, now let's quickly get into the classification. so what is the first one? oxidoreductases. அது என்னன்னு சொல்றோம்? dehydrogenase ன்னு சொல்றோம். then you have transferases. okay, hydrolases. என் கூட எல்லாருமே சொல்லுங்க. lyases, isomerases, ligases. so when you tell, you will definitely remember it for a long time. so இது வந்து ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்திருக்கேன். on the heaven life is luxurious. O na oxidoreductase, T na transferase, H na hydrolase, L na lyase,
I na isomerase, L na ligase. The next L is ligase. The first L is lyase. So இது இந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க வந்து இத வந்து படிச்சிரலாம். Okay, let's get into the session. All of you are ready? Let's get into classification. Yes. First one, oxidoreductase. Oxidation na என்னப்பா? Reduction na என்னப்பா? Biology விட்டுருங்க. Chemistry la oxidation na என்ன? Reduction na என்ன? Oxidation na addition of oxygen. Correct? And removal of hydrogen. Reduction na addition of hydrogen and removal of oxygen. So one is reduced, one substrate is reduced, the other substrate is oxidized. Okay, that is what we call it as oxidoreductases. நம்ம oxidoreductases காமனா dehydrogenase ன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? Dehydrogenase. Okay, all your dehydrogenase, lactate dehydrogenase, succinate dehydrogenase, அது எல்லாமே dehydrogenase தான். Okay, இங்க என்ன பார்க்கறீங்கன்னா this is your pyruvate. Okay, and this is your lactate. Okay, your pyruvate is converted into lactate. Okay, என்ன ஆகுதுங்க? Pyruvate is oxidized. Okay, and your NAD plus is reduced. Okay, ரொம்ப simple. Dehydrogenase இருந்தாலே இந்த NAD, NADH plus கண்டிப்பா இருக்கும். I hope all of you understood oxidoreductase. Next, transferase. பேர்லயே இருக்கு. Transfer of group. அவ்வளவுதான். It is going to transfer one group from one molecule or one substrate to another. So one best example is kinase. Kinase help in transfer of what group pasangla? Phosphate group. Kinases எப்பவுமே they are involved in transfer of phosphate groups. Okay, so you can see this is your glucose, this is your ATP. Okay, and your ATP இங்க இருக்க ஒரு phosphate moiety வந்து glucoseக்கு transfer ஆகுது. That is when it forms glucose 6-phosphate. Okay, இது எங்க வரும் இந்த reaction? Does anyone know where does this reaction come? It comes in your glycolysis. It's the very first step in glycolysis. Okay, in the kinases என்ற ஒரு enzyme வந்து they always catalyze the transfer of phosphate. அதை தவிர you have acetyl transferase which is going to transfer acetyl group. So many transferase are there. Okay, yes. The next one is hydrolases. Lases na enna? They are going to break the bond. Okay, what kind of bond? Ester bond, ether bond, peptide bond, glycosidic bond, CC single bond, C halide bond. Halide bond na enna? Chlorine, bromine, andha mari halides irukka bond, PN bond. They are all going to catalyze. One best example is protease. Protease enna pannom? It's a protein digesting enzyme. How is it going to digest the protein? By breaking the peptide bond. So இதுதான் உங்களோட peptide bond. Okay, I'm adding water to it. Okay, what is happening? The bond is broken. The breaking of bond with the addition of water is called as hydrolysis. And the enzymes that catalyze hydrolysis are called hydrolases. Simple. So ரெண்டு enzymes முடிச்சிட்டோம். எது? மூணு enzymes முடிச்சிட்டோம். கரெக்ட்டா? Oxidoreductase, transferase, hydrolase. இப்போ lyase. Lyase adena, it's going to break the bond, but without the addition of water, and it is going to leave the double bond as it is. Double bond andha adu appadiye vitrum. Okay, it's not going to do anything with the double bond. Okay, example is this is again in your glycolysis. This is your fructose 1,6-biphosphate. Okay, your aldolase cleaves the bond. Okay, ana inga parunga double bond intact ah irukku parunga. Okay, so you have two substrates which are formed, dihydroxyacetone phosphate and glyceraldehyde 3-phosphate. Simple. Okay, so lyases enna? They are going to break the bond, but by mechanism other than addition of water, by keeping the double bond intact. Double bond matram adu onnume pannadu. Idella or kutti kutti nuances from which they can ask you question. The next one is isomerases. Isomerase na enna? What are isomers? Isomerase vidunga. First isomers na enna? They are going to catalyze the reaction of isomerization. What are isomers? They have the same molecular formula but different structural formula. So inga parunga, dihydroxyacetone phosphate, glyceraldehyde 3-phosphate. Dihydroxyacetone phosphate la enna pa functional group? Ketone. Glyceraldehyde 3-phosphate la enna pa functional group? Aldehyde.
Okay, such enzymes are called isomerases. They help in the interconversion of optical, geometrical and positional isomers. They are the different kinds of isomers. The last one is ligase. Ligase helps in bond formation. ரெண்டு molecule மத்திய ஒரு bond form ஆகிறதுக்கு தான் ligase யூஸ் பண்றாங்க. DNA ligase ஆகட்டும், pyruvate carboxylase ஆகட்டும். இங்க பாருங்க, pyruvate கூட ஒரு carbon dioxide வந்து link பண்றோம். It is going to form oxaloacetate. Okay, it's going to catalyze the joining of all this bond. CO, CS, CN, PO, etc. So this completes your 6 important enzyme. என்னென்ன enzymes பசங்களா? Oxidoreductases, transferases, hydrolases, lyases, ligases and isomerases. 6 important enzymes. And what do they do? Okay? Yes. We have some quick question. In the modern system of nomenclature, which one of the following enzyme occupies the 5th position? நான் சொன்ன அதே ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 5வது பிளேஸ்ல எது இருக்கு? We'll repeat. Shall we repeat? Oxidoreductase, hydrolase, lyase, right? Transferase. 5th la enna irukku? Isomerase. Okay? Yes. Enzymes are composed of one or several polypeptide. However, there are a number of cases in which the protein constituencies, there are non-protein. Protein part irukkom, non-protein part irukkom. The protein portion of the enzyme is called apoenzyme. Okay, so ஒரு enzymeல protein part இருக்கும், that is called apoenzyme, and it will also have a non-protein part. இது வந்து ரொம்ப முக்கியம், non-protein part, and both the protein part and the non-protein part together forms the holoenzyme. Holo na enna pasangla? Complete enzyme. A complete enzyme is formed after the combination of an apoenzyme and a non-protein part. Okay, in the non-protein part na enna solrena, I also call it as a cofactor pasangla. Enna solren? Cofactor. இது வந்து direct MCQ ல கேட்பாங்க. இந்த apoenzyme என்றது என்னது? Protein part. So ரெண்டுமே சேர்ந்தது தான் ஒரு functional protein. சும்மா அப்படியே சாதாரணமா functional protein ஆயிராது. ரெண்டுமே சேரணும். Okay, there are different types of cofactors which we shall understand. Okay, prosthetic groups, coenzymes, metal ions. All of you make a note of it. Cofactorல மூணு விதம் இருக்கு. Cofactor என்றது என்னது? The non-protein part of the enzyme is called cofactor. Okay, இது ஒண்ணொண்ணா நம்ம வந்து decode பண்ண போறோம். Prosthetic group na என்ன, coenzyme na என்ன, metal ion na என்னன்னு பார்க்க போறோம். இன்னொரு விஷயம், இந்த cofactor இல்லாம வந்து என்னோட enzyme functionalா இருக்கும்னா கண்டிப்பா கிடையாது. It will lose its catalytic activity. It will not function. Enzyme இருக்கும், ஆனா it will not function. Okay, it is not going to do all that which I already told. Okay, first prosthetic group. Prosthetic group என்றது ஒரு பெரிய organic compound. Okay, example for prosthetic group is heme. Okay, you can see here, this is your prosthetic group. It's tightly attached. That's the first point. Prosthetic group, how is it attached? It is attached very, very tightly to the enzyme, very close to the active site. Okay, one such example of your prosthetic group is heme. Okay, heme வந்து எந்த ரெண்டு enzyme catalyze பண்ணோம்னா peroxidase and catalase. எல்லாரும் இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. They can ask you, name the prosthetic group that is present in peroxidase and catalase. இந்த peroxidase என்ன பண்ணோம்னா, peroxidase ஆகட்டும் catalase ஆகட்டும் என்ன பண்ணோம்னா, it is going to break down your hydrogen peroxide into water and nascent oxygen. Okay, மூணே one point தான். Prosthetic group is a huge organic compound that is very, very close to the active site. First point. Second point என்னன்னா, example for prosthetic group is heme. Heme என்றது எங்க இருக்குன்னா, உங்க ரெண்டு enzymeல peroxidase ல catalase ல இருக்கு. இந்த peroxidase catalase என்ன பண்ணோம்னா, it is going to break down your hydrogen peroxide into water and nascent oxygen. Okay guys? Yes. Next let's move on to coenzymes.
இந்த coenzymes organic compounds தான் பசங்களா, ஆனால் they are vitamin derivatives. coenzymes ன்னு சொன்ன உடனே உங்களுக்கு வந்து vitamin derivatives ஞாபகம் வச்சுக்கணும். Okay, they are அது வந்து ஒரு transient bond தான் form ஆகும். They are not very tightly linked. Okay, but they are very very important. There are transient na enna temporary bond form ஆகும். Okay, example for this coenzyme is NAD. Nicotine, இதோட full form முக்கியம். Nicotine amide adenine dinucleotide. Okay, and NADP. NADP na enna phosphate. They contain a vitamin called niacin. Niacin என்றது உங்களோட ஒரு vitamin. So all your coenzymes are vitamin derivatives. Other example is FAD, TPP. இந்த மாதிரி நிறைய examples இருக்கு. FAD na flavin adenine dinucleotide. TPP na thiamine pyrophosphate. Okay, these are all some of the examples of coenzymes. Okay, prosthetic group na organic compounds. Example heme. Coenzymes na vitamin derivatives. They are transiently bound. The next one is your cofactor. Cofactor la innor type enna metal ion. So usually metal ion yu cofactor nu da solluvom. Okay va? What is the cofactor nu kepanga unga exam la. These metal ions are form a very very transient bond. ரொம்ப கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் அவங்க வந்து என்சைம் கூட இருப்பாங்க. அவ்வளவுதான். எப்ப அந்த ரியாக்ஷன் ஆகுதோ அந்த டைம்ல மட்டும் தான் அவங்க இருப்பாங்க. Okay, they form what kind of bond? Coordination bond. I think all of you know about coordination bond. It's a kind of covalent bond with your active site. Okay, so example, in the example alla romba mukkiyam. Zinc is a cofactor for a proteolytic enzyme called carboxypeptidase. Carboxypeptidase என்றது ஒரு protease. It is going to digest your protein. So your zinc is going to act as a proteolytic enzyme for this proteolytic cofactor. Okay, it is helping in this reaction. Next, very important question, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. Rubisco எங்க இருக்கு? Mg2+. Carbonic anhydrase எங்க இருக்கு? Zn2+. Salivary amylase என்ன cofactor? It is your Cl. Hexokinase என்ன? Mg2+. Please make a note of it. Okay, இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. Yeah, tell me the answer. For its activity, carboxypeptidase requires Fe2+ or Zn2+. யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமோ சீக்கிரம் சொல்லுங்க. It is Zn2+. Excellent if you have answered it as Zn2+. The structure of an enzyme can be summarized as what? So you have your அதேதான் எழுதுனதுதான் திருப்பி எழுதிடுறேன். Apoenzyme, okay, plus the non-protein part, okay, is equal to holoenzyme. So unga non-protein part la enna moonu vishayam irukku? You have your metal ion, okay, coenzyme, and you also have your prosthetic group. இவ்வளவுதான் பசங்களா, இது மட்டும் கிளியரா புரிஞ்சுக்கணும். Okay, done. We have some few questions which we will quickly deal with. Enzymes that catalyze the removal of groups, okay, from substrate by mechanism other than hydrolysis, leaving the double bond. இந்த leaving the double bond வந்து முக்கியம். எத்தனை பேர் இதை கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம். Transferase, lyase, isomerase, hydrolase. What is the answer? It is lyase. I told you, they don't leave the group, right? Okay, next. The non-protein part of the enzyme is known as, the non-protein part of the enzyme is known as, again very simple question. யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம். Prosthetic group. Next question, இது வந்து நீட்ல கேட்டிருந்த ஒரு question. Okay, holoenzyme is equal to coenzyme plus cofactor. Apoenzyme is equal to holoenzyme plus coenzyme. Holoenzyme is equal to apoenzyme plus coenzyme. What is the answer? யோசிங்க. இப்போதான் நான் எழுதியும் காமிச்சேன் என்னன்னு இதுன்னு. It is option D. Okay, yes. See this question, இந்த மாதிரி statement and assertion கேட்கலாம். Coenzyme or metal ion that is tightly bound to an enzyme protein is called prosthetic group.
Is it called a prosthetic group? No. Is it a coenzyme or a metal? No. A complete catalytic enzyme with its bound prosthetic group is called apoenzyme. No. Rendu statement to correct. A is true, B is false. Coenzyme or metal ion that is bound to the enzyme protein. Inga protein endradhu romba romba mukkiyam. So A is true, B is false. Yes. So to summarize, இன்னைக்கு நிறைய பார்த்திருக்கோம் என்சைம்ஸ் பத்தின clear cut information வந்து நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னும் ஒரே ஒரு டாபிக் இருக்கு ABZymes ன்னு சொல்லி அது வந்து இந்த வருஷம் தான் நீட்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. So I will take a separate session on ABZymes very shortly. Okay. So இந்த PPT மட்டும் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நடுவுல கேட்ட क्वेश्चंसக்கெல்லாம் உங்களால கரெக்ட்டா ஆன்சர் பண்ண முடிஞ்சுச்சுனா you are ready to face enzyme questions in your NEET exam. I am very very sure. இதை தவிர எதுவுமே கேட்க போகிறதில்ல. இவ்வளோதான். சுற்றி அதே questions தான் different waysல உங்களுக்கு கேட்க போகிறாங்க. ஸோ என்னென்ன படித்தோம்? என்சைம்ஸ் பற்றி படித்தோம், ஆக்டிவ் சைட்னா என்னென்னு படித்தோம், ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்னென்னு படித்தோம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்சைம்ஸ் படித்தோம், தென் we also saw about the factors affecting enzyme activity, then we also saw about the cofactors. ஓகே, இந்த 5 டாபிக்ஸை ரொம்ப டீட்டெயிலாகவே கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, hope this video was useful for all of you. ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை ஏதாச்சும் டாபிக்ஸ் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த டாபிக் பற்றி வீடியோ பண்ணுங்க மேம்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி டு டூ தட். ஓகே, இந்த டாப்பிக்லையும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு இல்லை ஏதாச்சும் உங்களால் கொஸ்டின் ஏதாச்சும் சால்வ் பண்ண முடியலன்னா டூ போஸ்ட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். Thank you for decoding biology with me. Let's meet in yet another very useful session. Thank you so much.